மார்வல் ஸ்டுடியோஸ் ஃபைனலி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பற்றி ஒரு அஃபிஷியலாக பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ரூமர்ஸ் கிடையாது அண்ட் லீக்ஸ்லாம் கிடையாது. மார்வல் பிரசிடென்ட் ஆன கெவின் ஃபைகேவே ஸ்டேஜில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஃபஸ்ட்டு ஒரு ஒஃபிஷியல் ப்ரொமோஷனல் ஆர்ட் ஒர்க்கை ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ ஷாங்காயில் நடந்த பிலிபிலி வேர்ல்டு எக்ஸ்போ இந்த ஆர்ட் ஒர்க்கை ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸ்க்கு காமிக்கப்பட்டிருக்கு. இது சிம்பிள் போஸ்டர் மாதிரி இல்லை, மூவியில் வரப்போகிற மேஜர் டீம்ஸ், காஸ்டியூம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சட்டிலாக ரிவீல் பண்ணுற ஒரு விஷுவல் ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்குது. லாஸ்ட் 6 monthsல நிறைய லீக்டு ஃபோட்டோஸ், லீக்டு கான்செப்ட் ஆர்ட் அண்ட் செட் வீடியோஸ் இன்டர்நெட்டில் நிறைய சர்க்குலேட் ஆச்சு. அப்போ பல பேர் அதெல்லாம் ஃபேக்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ மார்வல் ஒஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண இந்த ஆர்ட் ஒர்க் ரிலீஸ் பண்ணதுனால அந்த லீக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ரீட் ரிச்சர்ட்ஸ் ஒயிட் ஜாக்கெட்டில் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே போல் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ப்ளூ ஜாக்கெட்ஸில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி லீக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதே போல் ஸ்டீவ் ராஜர்ஸ் மியால்னியரை ஹோல்ட் பண்ணுறது அண்ட் அதே போல் தோரோட காஸ்டியூம் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து மாறி இருக்கு. அண்ட் அதே போல் அவெஞ்சர்ஸோட பொசிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்மென் லைனப் எல்லாமே வந்து இந்த லீக்டு ஃபோட்டோஸ்க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இது ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். பிகாஸ் மார்வல் யூஸ்வலி லீக்ஸ் பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் இன்டெரக்டாக இந்த அஃபிஷியல் ஆர்ட் ஒர்க் மூலமாக எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணியிருக்காங்க. அதே ஈவெண்ட்டில் மார்வல் ஸ்டுடியோஸ் ஃபார்மல் விஷுவல் டெவலப்மெண்ட் டைரக்டர் ஆண்டி பார்க்கும் ஃபுல் கான்செப்ட் ஆர்ட் ரிலீஸ் பண்ணார். அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லியாவுக்கு முன்னாடி இதுதான் அவர் லீட் பண்ணியிருந்த லாஸ்ட் மார்வல் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ஆர்ட் ஒர்க்கு ஒரு எமோஷனல் வேல்யூவும் இருக்குது. இது ஜஸ்ட் மார்க்கெட்டிங் மெட்டீரியல் இல்லை, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே விஷுவல் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண ஃபைனல் ஆர்ட் ஒர்க்னு சொல்லலாம். ஸோ மார்வல் இப்போ மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஒஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இது ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆடியன்ஸ் எக்ஸைட்மெண்ட் பில்ட் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் காமிக்கான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு ஃபஸ்ட் ட்ரெய்லரும் நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே இந்த ஆர்ட் ஒர்க்கை க்ளோஸாக பார்த்தா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் தெரியுது. சென்டரில் டாக்டர் டூம் மாஸ்க் டாமினண்ட்டாக இருக்குது. க்ரீன் க்ளோவிங் ஐஸ் யூஸ் பண்ணுது. காமிக்ஸ் அக்யூரேட் டிசைன் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அண்ட் டூம் ஃபேஸ் கீழே லோக்கி ரொம்ப சின்ன சைஸில் காமிக்கப்பட்டிருக்காரு. அண்ட் எனக்கு இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி தெரியுது. பிகாஸ் லோக்கி ஸ்மாலாக இருக்கிறதுனால மேபி அவருடைய ரோல் இந்த ஒரு மூவியில் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சினாப்சிஸில் லோக்கினை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அவர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் நான் நம்புகிறேன். அண்ட் டூம் பக்கத்தில் தார், ஸ்டீவ் ராஜர்ஸ், ரீட் ரிச்சர்ட்ஸ் ப்ராமினெண்ட்டாக அப்ளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ரீட் வந்து ஒயிட் ஜாக்கெட்டை வியர் பண்ணியிருக்காரு. ஆனால் மற்ற ஃபேண்டாஸ்டிக் 4 மெம்பர்ஸ் வந்து ப்ளூ ஜாக்கெட்ஸை வியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதன் மூலிமா ரீட் தான் டீம் லீடர் அப்படின்னு விஷுவலாக கன்வே பண்ணுறாங்க. அண்ட் பாட்டம் சைடில் சைக்ளாப்ஸ் சென்டர் பொசிஷனில் இருக்கிறது எக்ஸ்மேன் லீடர்ஷிப்க்கு ஃபைனலி காமிக்ஸ் மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணது போல. அவரோட பக்கத்தில் பீஸ்ட், கேம்பிட், மிஸ்டிக், மேக்னெட்டோ, ப்ரொஃபசர் எக்ஸ், நைட் கிராலர் இவங்க எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஃபாக்ஸ் எக்ஸ்மேன் மெம்பர்ஸ். அண்ட் லெஃப்ட் சைடில் அவெஞ்சர்ஸ் அண்ட் தண்டர்போல்ட்ஸ் லைனப் இருக்கு. சாம் வில்சன், கேப்டன் அமெரிக்கா, பக்கி, எலெனா பெலோவா அண்ட் ரெட் கார்டியன், கோஸ்ட், யூஎஸ் ஏஜென்ட், ஆண்ட்மேன், தார், சென்ட்ரி எல்லாருமே ஒரே ஃப்ரேமில் காமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் இன்னும் ஸ்பைடர்மேன், ஹல்க் மாதிரி ஒஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணாத கேரக்டர்ஸ் போஸ்டரில் இல்லை. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட அந்த கேஸ்ட் மெம்பர்ஸை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த சிங்கிள் ஆர்ட் ஒர்க் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வர ஃப்ராக்ஷன்ஸ், அலையன்ஸ், காஸ்டியூம்ஸ் அண்ட் ஸ்டோரி டைரக்ஷனை பற்றி ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒஃபிஷியல் கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை, எம்சியூ அவங்களுடைய நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ஈவெண்ட்டுக்கு கவுண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மார்வல் அந்த ஆர்ட் ஒர்க்கை ரிலீஸ் பண்ணதோடு நிறுத்தாமல் அவங்க ஒரு ஒஃபிஷியல் சினாப்சிஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் ஸ்டோரி ரிவீல் பண்ணுற ஒரு சினாப்சிஸ் கிடையாது. ஆனால் மூவியில் யார் யார் மெயின் ஃபோக்கஸ்டு கேரக்டர்ஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அந்த சினாப்சிஸ் இண்டிகேட் பண்ணுறதே அதுதான். ஸோ இந்த சினாப்சிஸில் ஸ்டீவ் ராஜர்ஸ், ஷூரி, தார், லோக்கி, ஆண்ட்மேன் அண்ட் சாம் வில்சன், பக்கி, பெலோவா அண்ட் ரெட் கார்டியன் மாதிரி கேரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த சினாப்சிஸில் கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா சினாப்சிஸில் ஸ்டீவ் ராஜர்ஸும் கேப்டன் அமெரிக்காவும் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மீனிங் ஸ்டீவ் ராஜர்ஸ் இப்போ கேப்டன் அமெரிக்கா ஐடென்டிட்டி யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்றது தான். அண்ட் அதே போல் சாம் வில்சன் தான் அஃபிஷியலாக கேப்டன் அமெரிக்காவும் கண்டினியூ பண்ண போகிறாரு. அப்போ ஸ்டீவ் ராஜர்ஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மியால்னியர்னு யூஸ் பண்ணுற ஒரு வெட்டரன் ஹீரோ ரோலில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இது வந்து ஆல்ரெடி ஒரு தியரியாகவே வந்துச்சு. அண்ட் அந்த தியரியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை ஷீல்டு இல்லாமல் பார்க்க போகிறோம். அண்ட் அதே போல் சாம் வில்சன் ட்ரெடிஷ்னல் கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்வல் இந்த மூவியில் சாம் வில்சனை ஃபுல் ஃப்ளெஜ்டான லீடராக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்காக தான் இந்த ஒரு மூவியோட ஃபர்ஸ்ட் போஸ்டர்லயே ஸ்டீவ் கிட்ட ஒரு ஷீல்டு கொடுக்காம மியால்னியர் வெப்பனை கொடுத்துருக்காங்க. பட் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா ஸ்டீவ் வந்து ஷீல்டு யூஸ் பண்ற ஒரு சீன் கண்டிப்பா வரும். லைக் என் கேம்ல மியால்னியர் வெப்பனை யூஸ் பண்ண மாதிரி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸான நமக்கு சாம் வில்சனை ஒரு கேப்டனா ஒரு லீடரா அக்செப்ட் பண்ண நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்ல காமிக்கப்பட்டிருக்க ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் வந்து நம்ம தார் வந்து அந்த ஸ்ட்ராங் பேக்கரை யூஸ் பண்றது அண்ட் அதே போல வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட காஸ்டியூம்ஸ், அவெஞ்சர்ஸோட ஷூட்ஸ் அண்ட் எக்ஸ்மேனோட யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து லீக்டு செட் போட்டோஸ்ல இருந்தது மாதிரியே ஒஃபிஷியல்
அஃபிஷியல் ஆர்ட் ஒர்க்கில் இருந்ததுனால ப்ரீவியஸ் மந்த்ஸில் வந்த லீக்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ஆத்தென்டிக்னு இப்போ புரியுது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்து ஃபேன்ஸ் கொஞ்சம் சீரியஸாக தான் எடுத்துக்க போகிறாங்க. இந்த ரிவீலுக்குலாம் அப்புறம் மார்வல் ஆக்டர்ஸும் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராபர்ட் டோனி ஜூனியர், கிறிஸ் ஈவன்ஸ், கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் மாதிரி மேஜர் ஸ்டார்ஸ் ஷூட்டிங் பிரேக் எடுத்துட்டு ஃபேன்ஸ் கிட்ட ஒரு ஸ்பெஷல் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மெசேஜில் நாங்கள் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை மார்வல் ஹிஸ்ட்ரியோட ஒரு பெஸ்ட் மூவி ஆகணும்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மார்வல் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு கோஆர்டினேட்டட் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் சைலண்டாக இருந்துச்சு. இப்போ ஆர்ட் ஒர்க், சினாப்சிஸ், ஆக்டர் வீடியோஸ், கெவின் ஃபைகே ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து ஒரே டைமில் வந்தது. ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வேவே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு காமிக்குது. அவர் பிலீவ் பண்ணுறது என்னன்னா இது எல்லாம் சான் டியாகோ காமிகான் ஹால் ஹெச் ஈவெண்ட்டுக்கு ஒரு பில்டப் தான் அப்படின்னு சொல்லப்படுது. மார்வல் யூஸ்வலி ஹால் ஹெச்சில் பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதனால் ஒஃபிஷியல் ஃபுல் ட்ரெய்லர் அங்கே ரிலீஸ் ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த ஆர்ட் ஒர்க் ரிலீஸ் பண்ணதுக்கு ஆடியன்ஸ்லாம் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்காங்க. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க் தொடர்ந்து கொஞ்சம் சீக்கிரத்திலேயே இந்த ட்ரெய்லர் வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஹைப்பை பில்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை அந்த ட்ரெய்லர் வந்துச்சுன்னா அந்த ட்ரெய்லரில் மேபி அந்த ரியல் டைமில் காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் டாக்டர் டூம் லைவ் ஆக்ஷனில் எப்படி இருப்பார் அப்படின்றதையும் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இந்த மாதிரி டீம்ஸ்லாம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் கிளிம்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்வல் அவங்களுடைய டீசர் ஃபேஸை முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு அவங்க மெயின் ட்ரெய்லர் ஃபேஸில் இறங்க போகிறாங்க. அண்ட் அதில் ஃபுல் ப்ரொமோஷனல் கேம்பெயின் ஃபேஸ்க்கு அவங்க என்டர் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் சில மந்த்ஸில் எம்சியூ ஃபேன்ஸ்க்கு கண்டினியூஸான அப்டேட்ஸ், ட்ரெய்லர்ஸ், இன்டர்வியூஸ், போஸ்டர்ஸ், டிவி ஸ்பாட்ஸ் எல்லாமே வரப்போகுது. அதுலேயும் மெயினாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே உடைய அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் அதில் மட்டும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு சீனை கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய லெவல் மார்க்கெட்டிங்காக இருக்கும். அண்ட் அதுலேயும் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சது இந்த மார்வல் தான். ஸோ ஒரு தரமான போஸ்ட் கிரெடிட் சீனை இறக்குனாங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸாகவும் சரி, ஒரு மார்வல் மூவியாகவும் சரி, இந்த மாதிரியான ஒரு மூவியை மறுபடியும் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த டூம்ஸ்டேக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஹைப்பை பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அண்ட் உங்களுடைய தியரிஸ் என்ன, அதை எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி மார்வல் அண்ட் டிசி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் நீங்களுடைய நம்மளுடைய வீடியோஸ் ரெகுலராக பார்க்க முடியும். அண்ட் இதோட இந்த ஒரு வீடியோவை முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay tuned.